அணுக்கரு உலை. நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலை. அணுக்கரு உலைன்னா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். மின்சாரம் தயாரிக்கிறது மெயினாக நிறைய விஷயம் தயாரிக்கலாம். அதில் மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துறது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெர்மல் எனர்ஜி தான். ஆக்சுவலாக தெர்மல் என்ன பண்ணுவாங்க, கண்டெய்னர் வெளியில் இருக்கும், இது பாய்லரு, வெளியில் பெட்ரோலியத்தையோ நிலக்கரியை எரிப்பாங்க. பாய்லரில் தண்ணி இருக்கும், தண்ணி கொதிக்கும், கொதித்தோடனே நீர் ஆவியாகி வரும். ஸ்டீம் இல்லையா, அது கைனெட்டிக் எனர்ஜி அதிகம். அதுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளே தண்ணியாக இருக்கும் பொழுது ஓகே, அந்த மேலே விசில் வச்சுருக்கீங்களா குக்கரில், ஒன்றும் ஆகாது. உள்ளே நீராவி அதிகமாக தான் என்ன பண்ணுவோம், அவ்வளோ பெரிய வெயிட்டான விசிலையே இது துளுண்டு ஆவி என்ன பண்ணும், அடித்து புஷ்ஷுன்னு தூக்கும். என்ன காரணம்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜி அதிகம். நம்ம ஹீட் ஆக என்ன மாலிகுலு வைப்ரேஷன் அதிகமாகமா, டெம்பரேச்சர் அதிகமாக அதை கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போது கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக அந்த ஸ்டீம் வரும். அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே ஒரு ஃபேன் இருக்கும், டர்பைன். அந்த ஸ்டீம் வந்து அதில் அடிக்கும் புஷ்ஷுன்னு, ஃபேனு கரகரன்னு சுற்றும். ராடு சரியா, அந்த ராடோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க, காந்த வச்சுருப்பாங்க. அப்போ இங்கேருந்து அந்த ப்ரஷ் அந்த எப்படி மின்சாரம் தயாரிக்கிறாங்க பார்த்தாலும் இது கரகரன்னு சுற்றும். இதுலேருந்து எலக்ட்ரான் துள்ளி குடித்து ஓடி வரும். அப்படி அதான் வந்து என்னது, எலக்ட்ரிக் கரண்ட். இது வந்து என்னது, இதில் தெர்மல் பவர் ஸ்டேஷனில். அதே நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் அப்படியே உள்டா அந்த ரியாக்டரை இங்கே உள்ளே வச்சுருவான்னு வச்சுக்கோங்க. இந்த அங்கே இருக்குது பாருங்கள், இதான் ரியாக்டர். ஃபியூயல் ராடு, ஃபியூயல் ராட்னா ஒன்றும் கிடையாது, இதில் தான் அந்த யுரேனியம் 235 இருக்கு இல்லையா, அந்த அணு இதில் தான் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். கண்ட்ரோல் ராட், கண்ட்ரோல் ராட்னா சொன்னல, வெடித்து வெளியில் வரும் பொழுது 3 நியூட்ரான் வரும். அதில் 2 வந்து என்ன பண்ணணும், பிடிச்சிக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அதேமாதிரி மாடரேட்டர், இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரியாக்ஷன் நடந்தால் பிரச்சனை, வெடித்து சதறிடும் எல்லாமே. ஸோ இதான் வந்துட்டு அது ரியாக்டர். இதை சுற்றிலும் தண்ணி இருக்கும். ஓகேவா? இப்போ உள்ள ரியாக்ஷன் நடக்க என்ன பண்ணுவோம், இது வெடிக்கும் பொழுது யுரேனியம் 235 அணுக்கரு உடையும் பொழுது என்ன ஆகும், ஹீட்டை ரிலீஸ் பண்ணணுன்னு பார்த்தோம். அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக என்ன ஆகும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதை சுற்றிலும் தண்ணி, இது இங்கே பாருங்கள் தண்ணி. இந்த தண்ணி அப்படியே சைக்கிள் ஆகிட்டே இருக்கும், இதோட கான்டாக்டில் இருக்கும். அப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக என்ன பண்ணும், ஹீட் எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணியை ஹீட் ஆகும். அப்போ இங்கேருந்து என்ன ஆகும், ஸ்டீம் உற்பத்தி ஆகும். ஸ்டீம் உற்பத்தியாகி என்ன ஆகும், இது வழியாக போகும். ஸ்டீம் உற்பத்தியாகி இது வழியாக வரும். இங்கே பாருங்கள் டைனமோ, இங்கே தான் டைனமோனா என்னது, 2 காந்தம் இருக்கும் நடுவில். இது அங்கே புஷ்ஷுன்னு அடிக்கும், கரகரன்னு சுற்றும் அங்கே. அப்போ மின்சாரம் தயாரிக்கப்படும். ஓகேவா? இதை 24 ஹவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரைட். நியூக்ளியர் ரியாக்டர் தமிழுக்கே போயிடலாம். அணுக்கரு உலை என்பது முழுவதும் தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை நடைபெற்று மின் உற்பத்தி செய்யும் இடம். அதுக்குள்ளேயே நடக்கும் எல்லாமே. இப்படி முதல் ரியாக்டர் எந்த வருஷம் கொண்டு வராங்க, 1942. உலகத்துக்கு எல்லா சீரழிவையும் இவனுங்க தான் கொண்டு வருவானுங்க. ஓகேவா? 42 அணுக்கரு உலை சிக்காகோவில். இப்படி இதே மாதிரி அணுக்கரு உலை மூலிமா ஒரு கப்பலே இயங்குது அவனுக்கு, அமெரிக்காவுக்கு ஃபுல்லாக. அது ஃபுல்லாக மின்சார இதில் அணுக்கரு உலையில் தான் தயாரிக்கிறானுங்க. அணுக்கரு உலையின் வகைகள் அதில் எத்தனை இருக்கா, உற்பத்தி உலை, வேக உற்பத்தி உலை, அப்படி இங்கிலீஷும் பார்த்துக்குவாங்க. ப்ரீடர், ஃபாஸ்ட் ப்ரீடர். அடுத்து ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், அழுத்தப்பட்ட நீர், கன அழுத்த நீர்ம உலை, கொதிநீர் உலை. இப்போ நான் பார்த்தது கொதிநீர் உலை, பாய்லிங் வாட்டர் ரியாக்டர்.
வாட்டர் கூல்டு ரியாக்டர், கேஸ் கூல்டு ரியாக்டர். அந்த கூல் பண்ணுறாங்கல்ல, அது வந்து கேஸ் யூஸ் பண்ணால் கேஸ் கூல்டு. கூல் பண்ணுறது தண்ணியாக இருந்தது அப்படின்னாக்க என்னது கோல்டு ரியாக்டர். ஃபியூஷன் ரியாக்டர் 2-3 மிக்ஸ் ஆகிருக்கும் போல் இருக்குது. அப்புறம் தெர்மல் ரியாக்டர், இந்த மாதிரி நிறையா இருக்காமல், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. அடுத்து முக்கியமான கூறுகள், காம்போனன்ட்ஸ். ஒரு ரியாக்டரில் என்னென்னலாம் இருக்கும்? எரிபொருளாக எதை பயன்படுத்துவாங்க? யுரேனியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேட்பாங்க. யுரேனியம் ஐசோடோப் எது? 235, 38 ரியாக்டரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து தனிப்பான்கள், இங்கிலீஷில் மாடரேட்டர், தனிப்பான். ஃபியலு, மாடரேட்டு, கண்ட்ரோல் ராடு, கூலண்ட், ப்ரொடக்ஷன் வால்வ். மொத்தம் 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. எரிபொருள், தனிப்பான். தனிப்பான் என்னென்னு பார்த்தோம்? மாடரேட்டரா? மாடரேட் பண்ணுறது. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்க முடியாது, கரெக்டாக அந்த லெவலில் இருந்து கட்டுப்படுத்தி. இவரும் ரொம்ப முக்கியம், கண்ட்ரோல் ராட். குளிர்விப்பான், கூலண்ட். அடுத்தது தடுப்பு சுவர், கண்ட்ரோல் வாலா, ப்ரொடெக்ஷன் வால், வெளியில் இருக்கிறது. எரிபொருள், யுரேனியம் 235 அணுக்கருவை தான் என்ன பண்ணுவாங்க? உடைப்பாங்க. அதான் கேட்பாங்க, எரிபொருளாக பயன்படுது. அடுத்து தனிப்பான், மாடரேட்டர். நியூட்ரான் என்ன பண்ணணும்? பிடிக்கணுமா? ஃபஸ்ட் இவனே அடிச்சிருப்பான். அடுத்தது ஒவ்வொரு ஆட்டம்லேருந்து என்ன ஆகும்? 2 நியூட்ரான் வரும். மொத்தம் 3 ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு ஆட்டம் அடிக்கும் பொழுதும். அதான் சொல்கிறாங்க. உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரானு, குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைப்பதற்கு தனிப்பான் பயன்படுகிறது. தனிப்பானாக பயன்படுறது எது? மாடரேட்டரா? கிராஃபைட்டு, கனநீர், ஹெவி வாட்டர் அப்படிம்பாங்க, கேட்பாங்க. மாடரேட்டரா நியூக்ளியர் ரியாக்டரில் பயன்படுறது எது? ஒன்று கிராஃபைட்டு, தனிமம். கிராஃபைட்டு தெரியும்ல? தனிமம் தானே கிராஃபைட்டு? தனிமம் தானேம்மா? எலிமெண்ட் தானே? எலிமெண்ட் கிராஃபைட். இல்லை, மாலிகுல் ஆஃப் எலிமெண்ட் கிராஃபைட்டுங்கிறது. எங்கே பார்த்தோம் கிராஃபைட்டு? நம்ம லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம்? பென்சிலில். வெரி குட். மாலிகுல் ஆஃப் எலிமெண்ட், ரைட். அடுத்தது இது 2ஐயும் பயன்படுத்துவாங்க. அதான் கொஸ்டினாக ஒரு வேறு எதுவும் வராது, பார்த்துக்கங்க. அடுத்து கண்ட்ரோல் ராடா, 3வது. கண்ட்ரோல் ராடா எதை பயன்படுத்துகிறாங்க? அணு எங்கேருந்து எடுக்கிறாங்களா? எந்த அணுவை? அணு உலையில் இருந்தா? புரியல. எது? ஆமாம். நீங்கள் உங்கள் உடம்பு எதால் அணுச்சு? எங்கேருந்து வந்துச்சு? பூமியிலேருந்து தான் எடுப்பாங்க. வேறு எங்கே? பூம்பு அங்கேருந்து வானத்தில் இருந்தால் வரும். எதில் இருந்தா? பூமியிலேருந்து எடுக்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்தது என்னங்க இது கேள்வி? எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்து கட்டுப்படுத்தும் களி. தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது பயன்படுது. கட்டுப்படுத்தும் களி. சரியா? நியூட்ரானுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும். 3 நியூட்ரான் ஒவ்வொரு இதுலேருந்து வரும். 2 அப்சர்வ் பண்ணிக்கும், 1 மட்டும். கட்டுப்படுத்தும் களி, கண்ட்ரோல் ராடா பயன்படுத்துறது போரான், காட்மியம். இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. காட்மியம் உட்கவரும் தன்மை கொண்டது, போரானும் காட்மியம். அடுத்து கூலண்ட், சுத்தியில் இருக்கு இல்லையா, அது இதுதான் கூலண்ட். இது தண்ணி சுற்றிலும். இது கூலண்ட்னா அர்த்தம், இதில் உள்ள இந்த கண்டெய்னரில் உள்ள ஹீட்டெல்லாம் அது பிடிச்சிட்டு வந்து ஆவியாகி போகும். ஓகேவா? கூலண்ட். இதில் உருவாகும் நீராவியை கொண்டு விசையாழியை இயக்கி, ஓகேவா? கூலண்ட். நீர் யூஸ் பண்ணலாம், காற்று கேஸ் யூஸ் பண்ணலாம், ஹீலியம் யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டினாக கேட்பாங்க. இந்த ஹீட்டை
இதை கூல் பண்ணி என்ன பண்ணுது, ஹீட் எடுத்துகிட்டு வரும், நீர் ஆவியாக மாறும் அல்லது கேஸ் ஆவியாக மாறும், ஹீலியம் லிக்விடு ஆவியாக மாறும். அப்போ மாறும்பொழுது என்ன ஆகும், அதான் வந்து என்னது நீர் ஆவி, நம்ம அதுக்கு பேர் ஸ்டீம். அது போய் என்ன பண்ணும், எதில் மோதும், விசையாழி டர்பைன்னு சொன்னோம்ல ஃபேனு, அதில் போய் அடிக்க ஃபேன் சுற்றும். அதோட ராட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து டைனமோ 2 மேக்னெட் இருக்கும். மின்சாரம் எப்படி உற்பத்தி பார்த்தோம்ல, அது ரவுண்ட் அடிக்கும், எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும். என்ன விதி, வலக்கை விதியா இடக்கை விதியா? மின்சார உற்பத்தி லெஃப்ட் ஹேண்டா? வலக்கை விதி. மின்சார உற்பத்தி வலக்கை விதி. ஃபேன் சுற்றுறது இடக்கை விதி. இது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாது, சரியா? டைனமோ இருக்குல்ல, அதான் மின்சாரத்தை உற்பத்தி. வலது கையில் தயாரித்து இடது கைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். நமக்கு இருக்கா? ஆமாம். ஆமாம். அடுத்த தடுப்பு சுவர் சுற்றிலும் இதுக்குள்ளே தான் பெருசாக பெரிய பில்டிங்காக இருக்கும். ஆனால் உள்ளேருந்து என்ன ஆகிடக்கூடாது, அந்த ரேடியேஷன் வெளியில் வந்துடக்கூடாது. ரேடியேஷனை தடுக்கிறது இது காரியம், லெட்டு தான் தடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அவ்வளோதான், இதான் செட்டப் ஓவர். பயன்கள் என்னது, நிறைய இப்போ மக்கள் தொகை பெருகிடுச்சு, அதனால் அதிக அளவு மின்சாரம்லாம் தேவை, அதுக்கு தேவைம்மா, அதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஆனால் என்னது, ரொம்ப டேஞ்சர். அதிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சு பல ஆண்டுகளுக்கு என்னவாது, அழியாது. இன்னமும் ஹீரோஷிமா நாகசாகியில் அந்த ரேடியேஷன் இருக்குல்ல, என்ன கதிர், காமா கதிர், அது இன்னும் இருக்குது அங்கே. அதனால் என்ன, அது கை கால் இல்லாமல் மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்தைங்களாம் பிறக்கிறாங்க. ஓகேவா? ரைட், அது நெகட்டிவ். அணுக்கருவிலையானது அதிக அளவில் மின் உற்பத்திக்காக பயன்படுது. சரி, பலவிதமான பயன்பாடுகள் உடைய கதிரியக்க ஐசோட்டோப்புகளை உருவாக்க பயன்படுத்தாமா. அதிலிருந்து அணு உலையிலேருந்து என்ன ஆகுது, நிறைய ஐசோட்டோப்பு உற்பத்தி பண்ணுறாங்க. அணுக்கரு இயற்பியல் துறையில் ஆய்வினை மேற்கொள்வதற்காக சில அணுக்கரு உலைகள் பயன்படுத்துது, ரிசர்ச் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்களாம் ரியாக்டர். பிளவுக்கு உட்படாத பொருட்களை பிளவுக்கு உட்படும் பொருட்களாக மாற்றுவதற்கு உற்பத்தி அளவில் பயன்படுது. 238 என்ன ஆகாது, யுரேனியம் 238 பிளவு ஆகாது. அதை என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணி 235 பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் இந்தியாவில் அணு மின் நிலையங்கள். முதல் அணுமின் நிலையம் எங்கே உருவாக்குனாங்க உலகத்தில், எந்த வருஷம்? 48 1900. அடுத்து உடனே 48லேயே நம்ம ஊருக்கு கொண்டு வராங்க. இந்திய அறிவியல் ஆராய்ச்சித்துறை, இந்திய அணுசக்தி ஆணையம்னு வரும். அணுசக்தி ஆணையம், அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷன் அல்லது கமிஷன், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. கமிஷன், கார்பரேஷனில் கமிஷன், அதுக்காக ஒரு குழு உருவாக்குறாங்க, அமைப்பை. மும்பையில் தான் உருவாக்குறாங்க, ஏஇசி. எந்த வருஷம்? 1948. ஃபேக்டில் கேட்பான் பார்த்துக்கோங்க. இதன் தலைவராக ஹோமி ஜஹாங்கீர் பாபா முதலில் பொறுப்பு வகித்தார். முஸ்லீம் அப்படிதான் நினைக்கிறேன். இதையும் பேரை மாற்றிடுவானுங்க. அணுசக்தி சம்பந்தமான எல்லா விஷயமும் எங்கே, இந்த நிறுவனம் தான் பார்க்குது. தற்பொழுது பாபா அணு ஆராய்ச்சி மையம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அப்போ அந்த பேர் இப்போ மாறிட்டாங்க. அஞ்சாவது வளம் மின்சாரம் தயாரிக்கிறோம்ல, மின்சாரம் தயாரிக்கிறதுல ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த ஆர்டரில் வந்தோம்னா என்னது, அதிகமாக 5வது இடத்துல இவங்க இருக்காங்க. தாராப்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். தாராப்பூர் ராஜஸ்தான் நினைக்கிறேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க இதை. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எதுன்னு கேட்பாங்க, தாராப்பூர். அதுபோக மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேச, கர்நாடகா தலா ஒவ்வொரு அணுமின் நிலையமும். தமிழ்நாட்டில் 2, தமிழ்நாட்டில் 2 அணுமின் நிலையம் இருக்குது. மொத்தம் 7 இருக்காமா இந்தியாவில். தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது? கல்பாக்கம் தான் ஃபஸ்ட்டு, கூடங்குளம் 2வது.
கூடங்குளம் ரஷ்யாவோட சப்போர்ட்டில் நம்ம உருவாக்கியிருக்கோம். 2 யூனிட் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கருவுலை அப்சராவாம். ஆசியாவிலே இந்தியாவில் தான் 22 அணுக்கருவுலைகள் செயல்பாட்டில் இருக்குது. சார் இங்கே என்ன சார் 7 தான் சொன்னீங்க சொன்னோம் இல்லையா? கூடங்குளத்தில் எத்தனை யூனிட் இருக்குது? 2 யூனிட் இருக்குது, 2 உலைகள் இருக்குது. அது மாதிரி ஒரு இடத்துல 2 3 இருக்கும். சைரஸ், துருவா, பூர்ணிமா எல்லாம் பாருங்கள், எல்லாம் இவனுங்க வார்த்தையில் இருந்தால் வச்சுக்குவானுங்க. ஆமாம், கேட்குறதுக்கு நாதியே கிடையாது. அந்த மொழி பேசுகிறேன் மிஞ்சி போனால் 20,000 பேர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். வேறு எவனுமே அந்த மொழி பேசவே இல்லை. எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. எல்லா மொழியிலும் கலந்து வைக்கலாம்ல. எல்லா மொழியும் பேசுகிறது தானே இந்தியா. ஆமாம். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. அவசரப்படக்கூடாது. தூண்டப்பட்டது தானே, நம்ம தானே தூண்டி விடுறோம். அதுதான் அங்கே கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த நாளில் இது பொருத்தம், அவ்வளோதான். கதிரியக்கத்தின் அழகு இவை அனைத்தும் பொதுவாக தான் கேட்குறான். ரான்சன், கியூரி, பெக்கோரல். செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? செயற்கை கதிரியக்கத்தை பெக்கோரலா, நீல்ஸ் போரா அவரா? அது மட்டும் செக் பண்ணுங்க, பாருங்கள் டக்குன்னு. இப்போ யார்? ஐரின் கியூரி. ஓகேவா? அடுத்தது செயற்கை கதிரியக்கம் யார் யார்? ஐரின் கியூரி. இன்னொருத்தர் யார்? கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? எதில்? புற்றுநோயை சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப் எது? புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது? காமா கதிர்கள் அபாயகரமானது. காரணம் அவை அதிகமான வெப்பத்தை உருவாக்கும். அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் எனக்கு தெரிஞ்சு. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. எது? காரியம். காரியம். எந்த கூற்று சரியானவைன்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா துகள்கள் என்பவை ஃபோட்டான்களா? காமா கதிரியக்கத்தின் ஊடுருவுத்திறன் குறைவு, அதுதான் அதிகம் இருக்கிறதுலே. ஆல்ஃபா துகள்கள் அயனியாக்கும் திறன் அதிகம். கரெக்டா? ஊடுருவுத்திறன் இதுதான் கரெக்ட். இதுதான் இருக்கிறதுலே. இதுதான் பொருள் கிடையாது. அந்த டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதில் போய் பாருங்கள். என்னது ஆப்ஷன் இப்படி வந்துருச்சா? அப்போது பார்க்கணும். அப்போ 4 கட்டாயம் இருக்கணும். 3 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் செக் பண்ணுங்கள். ஆல்ஃபா துகளின் அயனியாக்கும் திறன் அதிகமானு பாருங்கள். ஆல்ஃபா ஆமாம், அதான் என்ன பண்ணும்? ரெண்டுமே கரெக்டு. இது ரெண்டுமே எப்படி சார்? ஆல்ஃபா துகள்னா என்ன அர்த்தம்? ஹீலியம் அயனி தான் ஆல்ஃபா துகள். ஹீலியமில் உள்ள 2 எலக்ட்ரான் ஓடிடும். ஓகேவா? பாசிட்டிவ் அயனியாக மாறும். அதானது ஆல்ஃபா துகள் அப்படின்னு பார்த்தோம். நோட் பண்ணிக்க. எஸ். புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. என்னது இது? ஓவர் தான், நமக்கு வேண்டாம். காமினி அணுக்கருவுலை அது எங்கேயுமே நம்ம பார்க்கலல்ல. காமினி அதை பற்றி சொல்லவே இல்லைங்க, ஆனால் போட்டிருக்கான் பாருங்கள், எடுத்து பாருங்கள். காமினி அணுக்கருவுலை
ஆ கல்பாக்கத்தில் இருக்க பேர் காமினியாமா. கீழ்கண்ட எந்த கூற்று சரியானது? அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும். அப்படியா? அணுக்கரு உலையில் அப்படி நடக்காது. பார்ப்போம். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். கரெக்டா? இது கரெக்டு. அணுக்கரு கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை நிகழும். இது வரவே. அணுகுண்டு வெடித்தலில் தொடர்வினை நிகழாது. தொடர்வினை பயங்கரமான தொடர்வினை. 2 எங்கே இருக்குது? இங்கே தொடர்வினை. இதில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை, இதில் அணுகுண்டில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை. அப்படி வச்சுக்கோங்க. 2 வரணும். 2 எங்கே மட்டும் தான் இருக்குது? இங்கே மட்டும் தான். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா ரொம்ப ஈஸி நமக்கு. 1 இப்படி தான் அங்கே கேட்பானு. இப்போ வருதுல ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும் பாருங்கள். யூபிஎஸ்சி முதற்கொண்டு ஐயோ அப்படின்னு பயப்படுவோம். நமக்கு நல்லா தெரிஞ்சதை வச்சு அது மட்டும் எதிராக வரதுன்னு யோசித்து பார்த்து பிடிச்சி போகணும். ஓகேவா? பாசிட்ரான் என்பது ஓர் எதில் உள்ள பார்ட்டிகள்? நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள். புரோட்டான் நியூட்ரானை தவிர பாசிட்ரானு இன்னும் வேறு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, நியூட்ரினோ, அதெல்லாம் இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோட்டோப். அதான் என்ன ஐசோட்டோப்புன்னு கேட்குறான். பாஸ்பரஸா? இரத்த சோகையா? அயன் கண்டென்ட் பற்றாக்குறையினால தான் உருவாகும். அயன் அந்த நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னு, மாஸ் நம்பர் மட்டும். ஐசிஆர்பி விரிவாக்கம் கேட்குறான். இன்டர்நேஷ்னல் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். இன்டர்நேஷ்னல் கமிஷன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். அந்த அமைப்பு, அந்த அணு உலை இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கா ஆய்வு செஞ்சு அது அப்புறம் அணுகுண்டு தயாரிக்கிறலாம் கட்டுப்படுத்துறது. மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது எது? டோசோமீட்டர். வெரி குட். டோசிமீட்டர். வெரி குட். அந்த இதில் கதிர்களில் ஆல்ஃபா பீட்டா காமா. அணுக்கரு இணைவில் உருவாகக்கூடிய வெப்பத்தோட அளவு எவ்வளோ ஜூலு? 10⁻7 to 10⁻9 நினைக்கிறேன். ஆமாவா? பாருங்கள், எடுத்து பாருங்கள். ஒரு அணுக்கரு இணைவில் எந்தெந்த அணு ஈடுபடும்? சின்ன அணுக்கள். மெயினாக எது? ஹைட்ரஜன். இது எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இயற்கையாக? நட்சத்திரங்களில். சூரியனில் மட்டும்தான் நடக்குதா? நட்சத்திரம், சூரியன் ஒரு நட்சத்திரம். எல்லாத்துக்கும் பதில் அதில் அடங்கிடுச்சு. அணுக்கரு இணைவு நடைபெறும் உயர் வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நடக்கணும்னா அவ்வளோதான் வேணும். அங்கேயும் அவ்வளோ வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் அது. நான் தப்பாக சொல்லிட்டேன். இதுக்கு கிடையாது ஆன்சர். எவ்வளோ ஜூல் ஆற்றல் வெளிப்படுது அது இதுதான். ஐயோ, நாங்கள் இதே தப்பு. 10⁻7 to 10⁻9 கேள்வியின் அளவுக்கு இருக்கணும். வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோட்டோப். பாஸ்பரஸா? பாஸ்பரஸ் 32. பாஸ்பரஸ் 32 முடிஞ்சு போச்சு. கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 ரேஞ்சன் என்ற அளவில் உள்ள பொழுது அது டேஸை உண்டாகும். என்ன உருவாகும்? புற்றுநோயெல்லாம் உண்டாகும்னு பார்த்தோம். ஆமாவா? ஆமாம். BARC எங்கே இருக்குது? மும்பை. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் IGCAR. இது அப்சராவா?
எரிபொருள். தனிப்பான். குளிர்விப்பான். ஷாடி பஜன். தெரிஞ்சதை போடுங்க. ஹென்றி பெக்கோரல். ஷாடி பஜன். இடப்பெயர்ச்சி விதி. தெரிஞ்சதெல்லாம் போட்டோம்னா முடிஞ்சு. கட்டுப்பாடற்ற தொடர்வினை. வளமை பொருட்கள். அது இருக்கட்டும். கட்டுப்பாடான தொடர்வினை. இணைவு வினை. அப்போ வளமை பொருள்னா இது உற்பத்தி உலை. கோபால்ட் 60. அயோடின் 135. அயோடினா? அயோடின் எதுக்குங்க? தைராய்டு. இரும்பு தான் வந்து என்னது? கார்பன் 14 இங்கே. சொல்லுங்க பார்ப்போம். இதயத்தின் செயல்பாடு. கோபால்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம். பாருங்க எடுத்து டக்குன்னு. என்னம்மா? கோபால்ட் 60யா? அதான் சோடியம் இதயத்தின் செயல்பாடு. ஓகேவா? அடுத்தது நீங்கள் சொன்னது கரெக்டா? ரைட். புளூட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருள். அப்படியா? தானாக நடக்காது, அது சரி ஊட்டி சம்திங் பண்ணணும். அணியன் 83. புளூட்டோனியம் உட்படாதா? ஏன்? புளூட்டோனியம் தான் ரெண்டாவது அணுகுண்டில் புளூட்டோனியம் தானே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் ஹீரோஷிமா நாகசாகியில். உட்படும் இது. சரி. பெற்றுள்ள தனிம அணுக்குறு இணைவிற்கு உட்படும். இணைவாக உட்படும்? இல்லை, தப்பு. பிளவும். ரேடியேஷனை வெளியிடும், பிளக்கலாம். சின்னது தான் அவன் இணையும். அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவை விட அபாயகரமானதாகும். அப்படியா? இல்லை. ஏன்? வெரி குட். காமா ரேஸ் வெளியே வராது இதில். அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கிற யுரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுது. அப்படியா? யுரேனியம் 235 தான் பயன்படுது. இதை என்ன பண்ணுவாங்க? சரி விட்டுவாங்க. இதுலேருந்து 3 நியூட்ரானை வெளியில் துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்டான்னு ஆயிரும், அணியன் குறைஞ்சிரும். அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும். கரெக்டா? ஆமாம், கரெக்டு. அணுக்கரு பிளவின் பொழுது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தி ஆகும். கரெக்டா? கரெக்ட். ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுது. கரெக்டா? ஆமாம். ஐன்ஸ்டீன் என்னது? E=mc². அவ்வளோதான். ஊடுருவு திறனின் அடிப்படையில் எது பயங்கரமாக ஊடுருவாங்க? ஆமாம், அது ஒன்று. காஸ்மிக் கதிர்கள் வச்சுக்கலாம். இதான் ஊடுருதிறன். பீட்டா கதிர்னா என்னது?
எலக்ட்ரான் பீட்டா கதிர்னா. கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் சொல்கிறான். கதிரியக்கம் தானே ஃபஸ்ட்டு. இதான் வரணும். என்னப்பா போயிட்டே இருக்குது. தன்னிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட உமிழ்வு செயற்கை கதிரியக்கம், அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலை, அணுக்கரு பிளவு அதோட வெப்பநிலை கம்மி, வேளாண் விளைச்சல் அதிகரிக்க ரேடியோ பாஸ்பரஸ், இதயத்தின் சீரான செயல்பாடு அதான பார்த்தோம் சோடியம். சோடியம். மின்புலத்தால் விளக்கம். யார் விளக்கம் அடையாது? ஆல்ஃபா கதிரும் விளக்கம் அடையும், பீட்டா கதிரும் விளக்கம் அடையும். காமா கதிர் தான் என்ன கிடையாது, பொருள் கிடையாது. பாசிட்டிவ் எனர்ஜியில் நெகட்டிவ் எனர்ஜியும் கிடையாது. ஆல்ஃபா கதிர் வந்து என்னது, பாசிட்டிவ் எனர்ஜி. பீட்டா கதிர் நெகட்டிவ் எனர்ஜி. ரெண்டுமே விளக்கம் அடையும். சொல்லி விளக்கம் எது, காமா கதிர். பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுதான் இது ஒன்றுமே கிடையாது. மனப்பாடம்லாம் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? ரைட், இன்றைக்கி இது போதும்.